சார் இப்போ அதிமுக டிவிகே கூட்டணி வந்து மோஸ்ட்லி கன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. நேத்தும் வேற எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டத்தில் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. நிஜமாவே கூட்டணி இருக்கா? அப்புறம் பார்த்த மீட்டிங்கில் வந்து நாமக்கல்ல தான் போகுதுமா பார்த்தா கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது பாருன்ட்டார். வந்து அது நம்ம கொடியோட உயரமாக பறக்குதுன்னொடனே உற்சாகமாச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி போகிற கூட்டத்துக்கெல்லாம் வந்து தாவேக்கா கொடின்னு காட்டப்படுகிறது. அங்கே வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏறக்குறைய எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி முடிவான மாதிரி தான் தெரிஞ்சது. இப்போ என்னன்னு நம்ம நண்பர் கூட கேட்டார், அது எப்படிங்க வந்து பிஜேபி உள்ள இருக்குது, வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு. வந்து அரசியல் எதிரி வந்து திமுக, கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படின்னு இருக்கும்போது பாஜக கூட அவர் சேருவாரா? ரெண்டாவது ஒரு திருவாரூர்லேயும் இங்கே தான் பேசினாரு, நீங்கள் அதிமுகவுக்கு போடுற ஓட்டுலாம் வந்து பிஜேபி போடுற ஓட்டு அப்படின்னு பேசுகிறேன். அரசியலில் எது வேணாலும் நடக்கும். வந்து அரசியல் மாறும் பொழுது வந்து நெருக்கும் பொழுது எது வேணாலும் நடக்கும். நீங்கள் சரி, நீங்கள் அதிமுக நாங்கள் இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை, சரி நாங்கள் கூட ஒதுங்கிக்கிறோம், யார் பிஜேபி ஒரு சொல்கிறோம் இருக்கா, இதுக்கு இன்றைக்கி இருங்க கூட்டணி வச்சுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்துக்கு 2026 திமுக வரக்கூடாது அப்படின்னு தான் ஒட்டுமொத்தமாக ஃபோக்கஸில் இருக்காங்க. நாம் ஜெயிக்கலாம் கூட போகல, பொதுவாகவே எல்லா எதிர்கட்சிகளும் வந்து அப்படி இருக்கும் பொழுது விஜய் அதிமுகவுக்குள் போனால் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் அது ஒரு பெரிய பலம். பிஜேபி இருந்தால் கூட பரவாயில்ல. நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது அரசியலில் என்ன வேணாலும் மாறலாம் அப்படின்னு தான்.